மக்களே, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, போலிச்சாமியார் அன்னபூரணி 3 திருமணம் செஞ்சுருக்காங்க. ஆமாம், 3 திருமணம் செஞ்சுருக்காங்க. இவர் கடவுள் என்கிறார். எப்படிடா ஒரு பெண், ஒரு சாதாரண மனிதன் எப்படி கடவுளாக முடியும்? ஆக முடியாது. 3 திருமணம் செய்த இந்த அன்னபூரணி அம்மா இதற்காக மக்களை ஏமாற்றுகிறார். மக்களும் போகிறாங்க. பாவம், விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இந்த கடவுள் கடவுள் என்று நம்பி போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் கோமாளித்தனம். கடவுளை கண்ணால் எவனும் பார்த்ததில்லை. ஆனால் கடவுள் பேரை சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு போலி சாமியார்கள் நிறையா தமிழகத்தில் இருக்கிறாங்க. மக்களும் ஏமாறுறாங்க. ஒரு சிட்பண்டில் ஒரு 1 லட்சம் போட்டால் 5 வருஷத்துக்கு இருந்துச்சு, 50 லட்சம் தரேன்னா அது மாதிரி ஆசை உணர்வோடு இந்த அன்னபூரணி அம்மா விளம்பரப்படுத்துகிறாங்க அதிகமாக. தான் கடவுள் 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 என்று. எப்படி கடவுளாக முடியும் ஒரு சாதாரண ஒரு மனிதன்? மக்களை ஏமாற்றுகின்ற இது போல போலிச்சாமியார்களை முட்டி தட்டி உள்ளே வைக்க வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கஞ்சா சாமியார் அங்கே பார்க்க முடியும். நீங்கள் வெள்ளிங்கிரி. அதே மாதிரி நிறைய சாமியார்கள், பெண் சாமியார், ஆண் சாமியார் போலி உருவம் எடுத்து மக்களை ஏமாற்றி வயிற்று பொழப்பை நடத்தி இது ஒரு பிஸ்னஸாக அவங்க அரங்கேற்றாங்க. அதனால் இந்த 3 கல்யாணம் பண்ண இந்த பெண் இவர் கடவுளாமா. அப்படியே வைப்ரேஷன் கொடுப்பாங்க. ஜக 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 ஜ ஜக 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 ஜ. என்னடா கால கொடுமைடா. நல்ல நெய்யில் ஊற வச்ச பரம்பு, மூங்கில் பரம்பு, 1 மாதமாக ஊற வச்ச மூங்கில் பரம்பு எடுத்து பட்டத்தி விட்டு பிடிச்சா அப்படியே நான் சாமியார் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு போலிச்சாமியார்கள் தமிழகத்தில் உருவெடுத்து பிஸ்னஸாக செஞ்சு மக்களை ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்குறாங்கிறது தான், இதுதான் உண்மை.